உங்களுக்கு ஏற்ற சில செய்திகளை கர்த்தருடைய வேதத்திலிருந்து நான் சொல்லும்படியாய் கர்த்தர் இருதயத்தில் வைத்திருக்கிறார். பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை 12, 13 வசனங்களை வாசிக்க கேட்போம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 12, 13. அழுக்கற கழுவப்படாமல் இல்லம்மா இல்லை. மகிழ்ச்சியாயிருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று கண்டேன். அன்றியும் மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா. பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலையிலே உம்முடைய சன்னிதானத்தை நாங்கள் ஒருமித்து கூடி உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படிக்கு எங்களுக்கு நீர் கொடுத்த நல்ல சந்தர்ப்பத்திற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு என்னோடும் பேசு. உம்முடைய வார்த்தை ஒன்றே எங்களை தைரியப்படுத்தும், ஆறுதல் படுத்தும், சமாதானத்தினாலே நிரப்பும். வந்திருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஒருவராய் இந்த இடத்தை விட்டு வெறுமையாய் போகாதபடிக்கு உம்முடைய திவ்ய சமாதானத்தினாலே நிரப்பப்பட்டவர்களாய், அவருடைய கண்ணீர் துடைக்கப்பட்டவர்களாய், நொறுக்குண்ட இருதயம் காயங்கட்டப்பட்டவர்களாய் கடந்து செல்ல கர்த்தர் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என ஜெபிக்கிறோம். அடியேனை மறைத்துக் கொண்டு உம்மை மாத்திரம் உயர்த்த உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மறுபடியும் அந்த வசனத்தை 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அன்றியும் மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். இந்த நாளிலே நான் தேவனுடைய அனுக்கிரகம் என்ற தலைப்பில் உங்களோடு கூட நான் பேசும்படியாய் விரும்புகிறேன். ஆங்கிலத்தில் தேவனுடைய ஈவு என்கிற ஒரு காரியமாய் அது காணப்படுகிறது. சரியான அர்த்தம் கிஃப்ட் ஆஃப் காட் என்று சொல்லி தமிழ் பைபிளில் அனுக்கிரகம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த அனுக்கிரகம் யாருக்கு எப்பொழுது எந்த வகையிலே நமக்கு கிடைக்கும் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். இங்கே சொல்லுகிறார், மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவிப்பதுதான் என்னவாயிருக்கிறது? தேவனுடைய அனுக்கிரகம் என்று எழுதப்பட்டிருக்கு. இப்போ தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய அனுக்கிரகம் அல்லது ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால், நாம் புசித்து குடித்து அதன் பலனை என்ன செய்வது? அனுபவிப்பது. இன்றைக்கு அநேகருக்கு இந்த அனுக்கிரகம் இல்லாமற் காணப்படுகிறது. ஆனால் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஈவாய் இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். அவர் புசிக்கவும் குடிக்கவும் அதன் பலனை அனுபவிக்கும். அதனுடைய பலன் என்ன? புசித்து குடித்தால் நமக்கு ஒரு பலன் வருகிறது. அந்த பலனை அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகமாயிருக்கிறது. அதே பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 19, 18வது வசனத்திலிருந்து வாசிப்போமா. இதோ உயிரோடு இருக்கும்படி தேவன் அருளி செய்த நாளெல்லாம் மனுஷன் புசித்து குடித்து சூரியனுக்கு கீழே தான் படும் பிரயாசம் அனைத்தையின் பலனையும் அனுபவிப்பதே நலமும் உத்தமமான காரியம் என்று நான் கண்டேன். இதுவே அவன் பங்கு. தேவன் ஐஸ்வரியத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாயிருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பதும் தேவனுடைய அனுக்கிரகம். அவன் இருதயத்திலே மகிழும்படி தேவன் அனுக்கிரகம் பண்ணுகிறபடியினால் அவன் ஜீவன நாட்களை அதிகமாய் நினையார். வசனத்தில் நான் அதிகமாய்
அந்த சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் வாசிக்கும் போதே நாம் எல்லாவற்றையும் புரிந்து கொள்கிறோம். உயிரோடு இருக்கும்படி தேவன் அருளி செய்த நாட்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. மனுஷருடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது. அங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும்போது சொல்கிறார், என்னுடைய நாட்கள் 70 வருஷம். பலத்தின் மிகுதியினால் அது 80 வருஷமாயிருந்தாலும் மேன்மையெல்லாம் வருத்தமும் சஞ்சலமுமே அது சீக்கிரமாய் கடந்து போகிறது. நாங்களும் என்ன செய்கிறோம்? பறந்து போகிறோம். அப்ப தேவன் அனுக்கிரகம் பண்ணின நாளெல்லாம் மனுஷன் புசித்து குடித்து சூரியனுக்கு கீழே தான் படும் பிரயாசம் அனைத்தையும் பலனையும் அனுபவிப்பதே நலமும் உத்தமமான காரியம் என்று நான் என்ன செய்தேன்? கண்டேன். அதுதான் நல்லது என்று கண்டாராம். அடுத்தது சொல்கிறார், தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாயிருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். தேவனுடைய அனுக்கிரகம் என்ன? அதுதான் 19வது வசனம். தேவன் என்னத்தை கொடுக்கிறார்? ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கொடுக்கிறார். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்த அவருடைய கரத்தினால ஆகும் என்று வாசிக்கிறோம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே என்ன செய்கிறது? வருகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. எந்த மனுஷனையும் கர்த்தர் மேன்மைப்படுத்த முடியும். ஒரு மனுஷனை ஐஸ்வர்யவன் ஆக்குவது தேவன் தான், நம்முடைய பிரயாசத்தினால் அல்ல. ஆகினால சாலமோன் ஞானியை குறித்து நாம் பார்க்கிறோம். அவன் கர்த்தரிடத்தில் கேட்டான், ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாரும் என்று சொல்லி. ஆனால் கர்த்தரோ அவனுக்கு சொல்கிறார், நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் பார்த்தீங்களா? கர்த்தர் கேட்டதையும் கொடுக்கிறவர், கேளாததையும் கர்த்தர் கொடுக்கிறவர் ஆயிருக்கிறார். நாம் கர்த்தரிடத்தில் எதை கேட்கிறோம்? இங்கே கர்த்தருடைய வசனத்தில் நான் வாசிக்கிறோம், தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பாத்தியத்தையும் எவனுக்கு என்ன செய்கிறாரோ கொடுத்திருக்கிறாரோ அவன் அதில் என்ன செய்யணும்? புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்தில் என்னவாயிருக்க மகிழ்ச்சியாயிருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகமாய் காணப்படுகிறது. இப்ப தேவனுடைய அதிகாரம் என்னது? அவருடைய அனுக்கிரகம். இதெல்லாம் புசிக்க வேண்டுமானால், பலனை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், மகிழ்ச்சியாயிருக்க வேண்டுமானால் ஒரே ஒரு காரியம், தேவன் அவனவனுக்கு என்னத்தை கொடுக்க வேண்டும்? அதிகாரத்தை கொடுக்க வேண்டும். அதான் வசனத்தில் வாசிக்கிறோம். அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். என்னை கேட்கிற கர்த்தருடைய ஜனமே, கர்த்தர் நாம் அனுபவிக்கிறதற்கு வேண்டிய சகலவித நன்மைகளையும் எப்படி தருகிறாராம்? சம்பூரணமாய் கொடுக்கிறவர். ஆனால் அதற்கு செய்ய வேண்டிய காரியம் ஒன்று இருக்கிறது. அதைத்தான் இந்த நாளில் நான் உங்களோடு கூட பேசும்படியாய் நான் விரும்புகிறேன். கர்த்தருடைய அனுக்கிரகத்தை நாம் பெற்றுக்கொண்டால், பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். வசனத்தை நான் வாசிக்கலாம். முதல் படி அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். முன்பு தமஸ்குவிலோ எருசலேமிலும் யூதேயா தேசம் எங்கும் உள்ளவரிடத்திலும் பின்பு பிரஜாதியாரிடத்திலும் நான் போய் அவர்கள் தேவனிடத்திற்கு மனம் திரும்பி குணப்படவும் ஏற்ற கிரியைகளை செய்யவும் வேண்டும் என்று அறிவித்தேன். இது நிமித்தமே யூதர்கள் தேவாலயத்திலே என்னை பிடித்து கொலை செய்ய பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆனாலும் தேவ அனுக்கிரகம் பெற்று நான் இந்நாள் வரைக்கும் சிறியோருக்கும் பெரியோருக்கும் சாட்சி கூறி வருகிறேன்.
தீர்க்கதரிசிகளும் மோசேயும் சொல்லியிருந்தபடியே கிறிஸ்து பாடுபட வேண்டியதென்றும் மரித்தோர் உயிர்த்தெழுதலில் அவர் முதல்வராகி சுய ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறவர் என்றும் சொல்லுகிறேனே அன்றி வேறு ஒன்றையும் நான் என்ன செய்கிறது இல்ல, சொல்லுகிறது இல்ல. அப்போஸ்தலனாகிய பவுலடியார் அகிரிப்பா ராஜாவுக்கு முன்பதாக கட்டப்பட்டவராய் நின்று கொண்டு அகிரிப்பா ராஜாவிடத்தில் சொல்லுகிறதான சாட்சியினுடைய விவரமாய் காணப்படுகிறது. நாம் 2வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது அவன் அகிரிப்பா ராஜாவே என்று சொல்லி தன்னுடைய பிரசங்கத்தை அவர் தொடருகிறவராய் காணப்படுகிறார். அகிரிப்பா எல்லாவற்றையும் கவனமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அப்ப கேட்டுக்கொண்டிருந்த போது அவர் இப்பொழுது கைதியாய் நிற்பதற்குரிய காரணத்தை அவர் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவரை குறித்து, நான் தமஸ்குவுக்கு நேராக இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையும் ஸ்திரீகளையும் கட்டி சிறையிலே அடைக்கவோ அவர்களை துன்பப்படுத்தவோ நான் பிரதான ஆசாரியரிடத்திலே பத்திரத்தை வாங்கி கொண்டு நான் போகிற வேளையில மத்தியான வேளையில் சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான பிரகாசம் என்னை சுற்றிலும் என்ன செய்தது, பிரகாசித்தது. நான் கீழே விழுந்தேன். எனக்கு ஒரு சத்தம் கேட்டது, சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று. அப்பொழுது நான் அவரை பார்த்து கேட்டேன், சத்தத்தை நோக்கி, ஆண்டவரே நீர் யார் என்று சொல்லி, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லி அவர் சொன்னார். இவ்விதமாய் நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லி தன்னுடைய சாட்சியை சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். சாட்சியை சொன்னதோடு விட்டுவிடவில்லை, அது பின்பு தொடர்ந்து சொல்லுகிறார், முன்பு நான் தமஸ்குவிலும் எருசலேமிலும் யூதேயா தேசம் எல்லாம் விட்டும் அதற்கு பின்பு நான் யூதரிடத்திலும் என்ன செய்தே, தேவனிடத்திற்கு நீங்கள் என்ன செய்யுங்கள், மனம் திரும்பி குணப்படவும் மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை அல்லது கிரியைகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நான் என்ன செய்தேன், அறிவித்தேன். இதற்கு பவுலுக்கு கிடைத்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? அங்கே 22வது வசனத்தில் வாசிக்கிறோம், ஆனாலும் தேவ அனுக்கிரகம் பெற்று நான் என்ன செய்தேன், சிறியோருக்கோ பெரியோருக்கு இந்நாள் வரைக்கும் நான் சாட்சி சொல்லி வருகிறேன். இப்ப சாட்சி சொல்வதற்கே என்ன வேண்டும், தேவனுடைய அனுக்கிரகம். நான் முதல்ல பார்த்த காரியம் புசிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கு, அது அப்புறம் வைத்துக் கொள்வோம். அப்போ ஒரு ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டுமானால் முதல் காரியம் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில தேவனுடைய அனுக்கிரகம் அல்லது ஆசீர்வாதம் தேவை. தேவ அனுக்கிரகம் இல்லாதபடிக்கு ஒரு ஊழியத்தில் சாட்சி சொல்ல இயலாது. கிறிஸ்துவை குறித்து உயர்த்தி காட்ட வேண்டுமானால் அந்த மனுஷன் மேல் தேவ அனுக்கிரகம் வந்திருக்க வேண்டும். அந்த அனுக்கிரகத்திலே அவர் செய்த காரியத்தை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தை 23வது வசனத்தை பாருங்கள். தீர்க்கதரிசிகளும் மோசேயும் முன்னமே சொல்லி இருந்தபடி கிறிஸ்து என்ன செய்கிறது, பாடுபடவும் மரித்தோரில் உயிர்த்தெழுதல் அவர் முதல்வராகி சுய ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் அவர்தான் ஒளியே என்பதை நான் வெளிப்படுத்தும்படிக்கு வேற ஒன்றையும் நான் என்ன செய்கிறது இல்லை, சொல்லுகிறது இல்லை. அவர்தான் இந்த உலகத்தினுடைய வெளிச்சம். நீ அதை இன்னும் கொஞ்சம் சற்று தெளிவிக்க வேண்டுமானால் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம் 17-18 வசனங்களை வாசிக்கலாம். அதே 26-17 சுய ஜனத்தாரிடத்தினின்றும் அந்நிய ஜனத்தாரிடத்தினின்றும் உன்னை விடுதலையாக்கி அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக் கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவருடைய கண்களை திறக்கும்படிக்கு
இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு என்ன செய்கிறேன்? அனுப்புகிறேன். இப்ப கர்த்தர் தான் அவரை அனுப்பினார் என்று தைரியமாய் சாட்சி கொடுக்கிறார். எதற்கு அனுப்பினாராம்? அவர்கள் எல்லாரும் எதை விட்டு? இருளை விட்டு ஒளியினிடத்திற்கு. அப்ப ஒளி யார் இந்த உலகத்துல? இயேசு ஒருவரே. அவரைத்தான் உயர்த்துவதற்கு அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கம் செய்கிறவராய் காணப்பட்டார். அதைத்தான் இங்கே சொல்லும் போது அவர் சொல்கிறார், முதலாவது மனம் திரும்புதலையும், அதற்கு பிறகு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியையும் இவைகள் காணப்பட வேண்டுமானால் அதற்கு ஆதாரமான காரியம் என்ன? கிறிஸ்து அதற்காக என்ன செய்ய வேண்டும்? பாடுபட வேண்டும். இரண்டாவது, அவர் உயிரோடு கூட என்ன செய்ய வேண்டும்? எழுந்திருக்க வேண்டும். அவர்தான் மெய்யான ஒளி என்று நான் என்ன செய்கிறேன்? எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணி கொண்டு வருகிறேன். தர்மியான காலை வழியில ஒன்று நான் சொல்லட்டும். மனம் திரும்புதல் மிக மிக முக்கியமான ஒரு காரியம். கிறிஸ்தவ வாழ்க்கையில அடிப்படையான ஒரு காரியம் ஒன்று உண்டானால் அது மனம் திரும்புதல் தான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தையும் 8வது வசனத்தையும் வாசிக்கலாம். மத்தேயு 3, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று என்ன செய்தானா? பிரசங்கம் பண்ணினான். 8வது வசனம், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். நல்ல கவனிக்க வேண்டும். மனம் திரும்பினால் மட்டும் போதாது, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியை அல்லது கனி நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். நான் கிறிஸ்தவன் என்று சொல்லி பிரயோஜனம் இல்லை. இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறதும் அல்ல. அதற்கு ஏற்றபடி நம்முடைய ஜீவிதம் மற்றவர்களுக்கு சாட்சியாய் காணப்பட வேண்டியது அவசியம். இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மனம் திரும்பினார்கள், ஆனால் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியை அவரிடத்தில் என்ன செய்யல? காணப்படவில்லை. ஏதோ கடமைக்காக கர்த்தரை சேவிக்கிறவர்களாய் காணப்படுகிறார். நாம் அப்படிப்பட்டவர்களாய் அல்ல, கடமைக்கு அல்ல. நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிற ஒவ்வொருவரும் இவர்கள் இயேசுவை சேவிக்கிறவர்கள் என்று என்ன செய்ய வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, நாங்கள் யாவருக்கும் வாசிக்கப்படும் நிருபம் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் திறந்த புஸ்தகத்தை போல எங்களுடைய ஜீவிதம் காணப்படுகிறது. யோவான் ஸ்நானகன் இந்த பிரசங்கத்தை செய்கிறார். மனம் திரும்புங்கள். எதற்கு? பரலோக ராஜ்யம் என்னவாயிருக்கிறது? சமீபமாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். மாத்திரமல்ல, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியை அல்லது கனிகளை நீங்கள் உடையவர்களாயிருக்க வேண்டும். இயேசுவும் அதைத்தான் போதித்தார். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ண தொடங்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காலையிலே மனம் திரும்புதல் அவசியமான ஒரு காரியம். ஏன் மனம் திரும்ப வேண்டும்? எதற்காக மனம் திரும்ப வேண்டும்? எதிலிருந்து மனம் திரும்ப வேண்டும் என்பது வேதத்தினுடைய அடிப்படையான சாராம்சமாயிருக்கிறது. அந்த மனம் திரும்புதலை குறித்து போதிப்பதற்குத்தான் கிறிஸ்து இந்த உலகத்தில் வருகிறவராய் காணப்பட்டார். நீங்கள் வசனத்தை வாசிப்பீர்களானால் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களை காயங்கட்டவும், சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கவும், கட்டண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தில் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்ட வருகிறவர், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். போதுமா? இந்த வசனத்துல வாசிக்கிற காரியம் அனுக்கிரக வருஷத்தை என்ன செய்யும்படியாக கூற
அனுக்கிரக வருஷம் என்ன? மனம் திரும்புதல் அவசியம் என்று கூற இயேசு இந்த உலகத்திற்கு என்ன செய்தார்? கடந்து வந்தார். எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும், அதுதான் அவருடைய கட்டளை. அப்போஸ்தலர் 17:30 நமக்கு நன்றாய் தெரியும். அறியாமை உள்ள காலங்களில் தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ எங்கும் உள்ள மனுஷர் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் என்ன செய்கிறாரா? கட்டளையிட்டு இருக்கிறார். மனம் திரும்புதல் ஒரு கட்டளையாய் காணப்படுகிறது. எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். அது சிறியோரானாலும் பெரியோரானாலும், அவர்கள் யாராய் காணப்பட்டாலும், படித்தவனோ படியாதவனோ ஏழையோ பாமரனோ, எல்லாரும் என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும். அருமையானே, மனம் திரும்பினால் நமக்கு கிடைக்கிற ஒரு காரியம், உள்ளத்தின் ஆழத்தில் தேவ சமாதானம் நம்மை நிரப்பும். பரலோகத்தில் ஒரு சந்தோஷம் உண்டு. மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் என்ன இருக்கிறதாம்? மிகுந்த சந்தோஷம் உண்டு என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். 2 பேதுரு 3:9 வாசிக்கிறோம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவர் ஆயிலும் கெட்டு போகாமல் எல்லாரும் என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் எப்படி இருக்கிறார்? நீடிய. எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். விசுவாசியா, நான் ரட்சிக்கப்பட்டையா, நான் ஞானஸ்நானம் பெற்றேன், நான் அபிஷேகம் பெற்று விட்டேன், இன்னும் நீ மனம் திரும்ப வேண்டியது அவசியம். எதுவரைக்கும்? கிறிஸ்துவின் நாள் பரியந்த நாம் மனம் திரும்பிக் கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் இருப்பது பரிசுத்தர்கள் நிறைந்த உலகம் அல்ல, அசுத்தம் நிறைந்த உலகம், பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது உலகம். ஆயினத்தான் வசனத்தில் வாசிக்கிறோம், மேகம் போல இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம் தூரத்தில் அல்ல. வசனத்திலே நான் வாசிக்கும் போது பாவங்களை நம்மை விட்டு என்ன செய்தார்? விலக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு என்ன செய்திருக்கிறார்? விலக்கினார். அவர் விலக்கினது உண்மை. ஆனால் அந்த பாவம் இப்பொழுது என்ன செய்கிறது? நெருங்கி நிற்கிறது. எப்பொழுது சமயம் வாய்க்கும் உள்ளே பிரவேசிக்கலாம் என்று சொல்லி ஆயினத்தான் சொல்லுகிறேன், நம்முடைய ஜீவிதத்தில் ஒவ்வொரு நாளும் நாம் மனம் திரும்ப வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு சபையாருக்கு சொன்ன வார்த்தை உங்களுக்கு தெரியும். 2:12 வாசிக்கும் போது, நான் தூரமாயிருக்கும் பொழுது ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாயிருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடு நடுக்கத்தோடு உங்கள் ரட்சிப்பு நிறைவேற என்ன செய்யுங்க? பிரயாசப்படுங்க. ஒவ்வொரு நாளும் நம்முடைய ரட்சிப்பு வர்த்திக்க பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். தேவனோடு நெருங்க நெருங்க பாவமும் நம்மை நெருக்கி கொண்டு வருகிறது. எத்தனையோ பரிசுத்தவான்கள், வல்லமையாய் கர்த்தராலே பயன்படுத்தப்பட்டவர்கள், சாட்சியாய் ஜீவித்தவர்கள், ஒரு நொடி பொழுதிலே சத்துரு அவர்களை அகால பாதாளத்தில் தள்ளிவிட்டதை நாம் அறிந்திருக்கிறோம். நான் பரிசுத்த வேதத்திலிருந்து சொல்லுகிறேன், உலக பிரகாரமான காரியத்தை விழுந்து போனவர்களை நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்கும் போது 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் தெளிவாய் பார்க்கலாம். 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10. இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாம்
மேகத்திற்கு கீழாயிருந்தார்கள். எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். நன்றாய் கவனியுங்கள் கர்த்தருடைய வசனத்தை. இவர்கள் எல்லாரும் எகிப்திலே கோசேன் என்கிற நாட்டிலே காணப்பட்டவர்கள். ஆனால் யோசேப்பு மரித்த பிறகு யோசேப்பை அறியாத ஒரு புதிய ராஜா ஒருவன் தோன்றினான். இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் பழுத்து காணப்படுகிறதை அவன் கேள்விப்பட்டு அறிந்து அவர்களை ஒடுக்கிறவனாய் காணப்பட்டான். எவ்வளவாய் ஒடுக்கினான் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அவர்கள் எவ்வளவாய் ஒடுக்கப்பட்டார்களோ அவ்வளவாய் என்ன செய்தார்கள்? சத்துரு நம்மை எவ்வளவு ஒடுக்கினாலும் கர்த்தர் நம்மை பழுக செய்கிறவராகவே காணப்படுவார். நான் ஒரு காலம் என்ன செய்வதில்லை, ஒடுங்கி போவது இல்லை. காலஞ்சென்ற கர்த்தருடைய தாசன் அங்கே மோசஸ் என்று சொல்வார். மோசஸ் ராஜசேகர் என்பவர் பாடின ஒரு பாட்டு உண்டு. வெட்ட வெட்ட என்ன செய்வான்? வளருவான். குட்ட குட்ட அவன் உயருவான் என்று சொல்லி ஒரு பாடல் பாடினார். உண்மை. கர்த்தருடைய ஜனங்களை பிசாசு எவ்வளவாய் நெருக்கிறானோ ஒடுக்கிறானோ அவ்வளவுக்கு அதிகமாய் கர்த்தர் அவர்கள் என்ன செய்கிறவர்? பழுகி பெருக செய்கிறவர். பார்த்தான், தந்திரமான ஒரு யோசனை பண்ணினான். அங்கே பிறக்கிற எல்லாம் இஸ்ரவேலின் ஆண் பிள்ளைகளையும் நதியிலே தூக்கி போட வேண்டும் என்று சொல்லி அவன் கட்டளை கொடுத்தார். அதில் கர்த்தர் மோசேயை தெரிந்து கொண்டார். கர்த்தருடைய வேதத்தில் வாசிக்கிறோம், அழகுள்ள பிள்ளை என்று கண்டார்கள் என்று. ஆங்கில வேதாகமத்தில் நான் வாசிக்கும் போது உண்மையாகவே நான் அதிசயப்பட்டேன். அதில் என்னவென்றால் ஸ்பெஷல் சைல்டு என்று எழுதப்பட்டிருக்கு. விசேஷித்த பிள்ளையா. அருமையானே, இன்னொரு மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கு ப்ராப்பர் சைல்டு என்று சொல்லி. நான் யோசித்தேன், ப்ராப்பர் அப்படி என்றால் அர்த்தம் என்ன? கர்த்தர் ஏதோ ஒரு திட்டத்தை அந்த பிள்ளையின் மேல் வைத்துத்தான் அந்த நோக்கத்தை நிறைவேற்ற கர்த்தர் அந்த பிள்ளையின் மேல் ஒரு கவனம் வைத்தவராய் காணப்பட்டார். நாம் சொல்கிறோமே குறித்த நேரம், ப்ராப்பர் டைம் என்று சொல்லி. அதே போல இந்த ப்ராப்பர் சைல்டு மோசே, கர்த்தர் ஏற்ற வேளையில் அவனை உயர்த்தி இஸ்ரவேலருக்கு என்ன செய்தார்? அதிபதியாய், அவனை தலைவனாய், இரட்சகராய் என்ன செய்தார்? ஏற்படுத்தினார் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அவனை கொண்டுதான் கர்த்தர் பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடிக்க சொல்லி ரத்தத்தை கிண்ணத்திலே பிடித்து மேற்கால்களிலும் நிலை சட்டங்களிலும் பூசி அன்றைக்கு ராத்திரி வேளையில எகிப்திலே இருந்தவர்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள்? சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு புறப்படுவர்களாய் காணப்பட்டார். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே அவர்கள் மீட்கப்பட்டவர்கள். இரண்டாவது, செங்கடல் வழியாய் அக்கறைக்கு கடந்து போனவர்கள். வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? அங்கே அவர்கள் மேகத்தின் கீழாய் சமுத்திரத்தின் வழியாய் என்ன செய்தார்கள்? ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்ப செங்கடலை கடப்பது ஞானஸ்நானத்திற்கு ஒப்பாய் இருக்கிறது. அடுத்த சீனாய் மலைக்கு வந்தார்கள். அங்கே கர்த்தருடைய அபிஷேகம். அடுத்த ஒரு காரியம், அவர்கள் எல்லாருக்கும் ஒரு குடையை போல அந்த வனாந்திரத்தில் கர்த்தருடைய மேகம் காணப்பட்டது. அதனால் அங்க வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் எல்லாரும் மேகத்தின் கீழாய் காணப்பட்டார். அவர் ஒவ்வொரு நாளும் பார்க்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? மேகத்தை பார்க்க வேண்டும். ஏன்? மேகம் மேலே எழும்பும் போது அவர்கள் எல்லாரும் என்ன செய்ய வேண்டும்? பிரயாணம் பண்ண வேண்டும். மேகம் அப்படியே தங்கி இருக்கும் போது அவர் பாளையம் இறங்கி அங்கே பாளையத்தில் அவர்கள் கூடாரத்தை அடிக்க வேண்டும். கர்த்தராலே நடத்தப்பட்டவர்கள். ஆனால் அவர்களை குறித்து தான் அங்கே கர்த்தருடைய வேதம் சொல்லுகிற காரியத்தை பாருங்கள். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது கர்த்தருடைய வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், 5வது வசனத்தை வாசியுங்கள். அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாயிருந்தது இல்லை. ஆதலால் வனாந்திரத்திலே அவர்கள் என்ன செய்தார்கள்? அழிக்கப்பட்டார்கள். அருமையான கர்த்தருடைய ஜனமே, நன்றாய் கவனியுங்கள். வேதனையோடு கூட இந்த அதிகாரத்தை
அப்போஸ்தலனாகிய பவுல் பதிவு செய்கிறார். இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அப்படி இருந்தும் இதெல்லாம் காணப்பட்டு அவர்கள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருந்தோம், செங்கடல் வழியாய் ஞானஸ்நானம் பெற்றிருந்தோம், அவர்கள் எல்லாரும் மேகத்தின் கீழாய் வழிநடத்தப்பட்டிருந்தோம், தேவனுடைய வல்லமையான சாயல் அவர்கள் கண்டிருந்தோம். அவரிடத்தில் அதிகமான பேர்களிடத்தில் அவர் எப்படிப்பட்டவராயிருக்கவில்லை, பிரியமாயிருக்கவே இல்லை. காரணம், அவர்கள் பிரியமாயிருக்கவில்லை. தேவனுடைய பிரியம் எதுவோ அதை செய்ய மறந்து போனார்கள். ஆகையினாலே அவர்கள் வனாந்திரத்தில் என்ன செய்தார்களாம்? அழிக்கப்பட்டு போனார்கள். மலையாளத்தில் அவருக்கு மறுபூமியில் பட்டுப்போய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானே, நமக்கு அந்த சம்பவம் நிகழாதபடிக்கு நாம் ஜாக்கிரதையாய் காணப்படும்படியாய்த்தான் இந்த காலை வழியில் உங்களோடு நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன். அவர்கள் செய்த காரியம் என்ன? வசனத்தில் வாசிக்கும் போது வசனம் சொல்கிறது, முதலாவது அவரிடத்தில் காணப்பட்டது இச்சை காணப்பட்டது. 6வது வசனம், அவர்கள் இச்சிக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். அடுத்த காரணம் விக்கிரக ஆராதனை என்று 7வது வசனத்தில், 8வது வசனத்தில் வேசித்தனம் பண்ணினார்கள் என்றும், 9வது வசனத்தில் பரீட்சை பார்த்தார்கள் என்றும், 10வது வசனத்தில் முறுமுறுத்தாள் என்றும் எழுதப்பட்டிருக்கு. 5 விதமான பாவங்கள் அவர்களுக்குள்ளே காணப்பட்டது. அவருடைய சிக்ஷையை அனுபவித்தார்கள். அதுதான் என்னவாயிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது என்றால், வசனத்தை வாசிப்போம். 11வது வசனத்தை வாசிப்போமா? இவர்கள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படிக்கு எழுதப்பட்டும் இருக்கிறது. அவர்களுக்கு சம்பவித்தது போல இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற விசுவாசிகளாகிய நமக்கு சம்பவியாதபடிக்கு, நம்மில ஒருவராயிலும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு அபாத்திரராய் போய்விடாதபடிக்கு, எப்படியாயினும் நான் மரித்தோடு உயிர்த்தெழுதலிலே பங்கடையும்படியாய் பாத்திரவானாய் மாற நாம் லக்கை நோக்கி தொடர வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுலடியார் சொல்லும் போது சொல்லுகிறார், இந்த தேகத்தில் நான் இவ்விரண்டினாலும் நான் என்ன செய்கிறேன்? நெருக்கப்படுகிறேன். இந்த தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு என்ன உண்டு? ஆசை உண்டு. ஏன்? அது அதிக நன்மையாயிருக்கும். அருமையானவர்களே, அடுத்த வசனத்தில் சொல்கிறார், அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருக்கிறது உங்களுக்கு அதிக அவசியம் என்று சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையில இந்த பாவம் நம்மிலே பிரவேசியாதபடிக்கு நம்முடைய பரிசுத்த ஜீவிதத்தை நாம் காத்து கொள்ள வேண்டியது அவசியம். ஐயா, நான் விக்கிரக ஆராதனை செய்யல, ஆனால் நான் அநேக சமயத்தில் முறுமுறுக்கிறேன். நான் ஒன்றிலே தவறினாலும் போதும் நாம் தேவராஜ்யத்திற்கு அபாத்திரராய் மாறிவிட முடியும். நாம் மிகுந்த ஜாக்கிரதையோடு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் நடத்த வேண்டியது அவசியம். ஏதோ உலக பிரகாரமான ஆசீர்வாதத்திற்கு மட்டுமல்லையா, நித்தியத்திலே நான் பிரவேசிக்க வேண்டும், நான் அவரோடு கூட காணப்பட வேண்டும் என்ற வாஞ்சையும் விருப்பமும் எப்போது நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் காணப்பட வேண்டியது அவசியம். இங்க வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி இவைகள் என்ன செய்யப்பட்டிருக்கிறதாம்? எழுதப்பட்டிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. நமக்காகத்தான் இது எழுதப்பட்ட வார்த்தைகள். ஆகையால் ஜாக்கிரதையாய் நாம் காணப்பட வேண்டியது அவசியம். அப்படியானால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? வாசிப்போம். 2 தெசலோனிக்கேயர் 1-ம் 9-10 வசனங்களை வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் தம்முடைய பரிசுத்தவான்களின் இல்லம்மா 2 தெசலோனிக்கேயர் 1-ம் 9-10 வசனங்கள். அதானா? வாசிங்க. அப்போ அந்நாளிலே தம்முடைய பரிசுத்தவான்களில்
மகிமைப்படத்தக்கவராயும் நீங்கள் எங்களுடைய சாட்சியை விசுவாசித்தபடியினாலே உங்களிடத்திலும் விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரிடத்திலும் ஆச்சரியப்படத்தக்கவராயும். மன்னிச்சுங்கம்மா. 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். 1 தெசலோனிக்கேயர். ஏனெனில் அவர்கள் தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் இன்னதென்பதை ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும் அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கினை நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாயிருக்கிற அவருடைய குமாரனாய் இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. இங்க வசனத்துல இந்த தெசலோனிக்கே சபை ஒரு விசேஷித்த சபை. 2 நிருபங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலன் பவுல் அதற்கு 2 நிருபத்தை எழுதுகிறார். இந்த 2 நிருபத்திலேயும் ஒவ்வொரு அதிகாரத்திலும் அவர் எழுதுகிற காரியம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய வருகை. இங்க 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல அவர் பரலோகத்திலிருந்து வருகிறதை நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். அடுத்த 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 19வது வசனத்துல எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கீழமாயிருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது. அப்ப 2ஆம் அதிகாரத்திலேயும் இயேசு கிறிஸ்துடைய வருகையை குறித்து சொல்கிறார். 3ஆம் அதிகாரம் 13வது வசனம், இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் யாவரோடு, இது முதல் வருகை அல்ல, இது 2வது வருகை. இயேசு முதல் வருகையில அங்கே மத்திய ஆகாயத்தில் மட்டும் வருவார். சபை இங்கே இருந்து என்ன செய்யப்படும்? எடுத்து கொள்ளப்படும். ஆனால் 7 வருஷம் கழித்து சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு 7 வருஷம் அந்தி கிறிஸ்துடைய அரசாட்சி நாட்கள் முடிவு பெற்ற பிறகு இயேசு மறுபடியும் தம்முடைய பரிசுத்தவான்களோடு கூட என்ன செய்வார்? ஒலிவ மலையின் மேல் வந்து இறங்குவார். அந்த காரியத்தை இங்கே பவுல் சொல்லுகிறார். 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். ஏனெனில் கர்த்தர் தாமே அவர் எப்படி வருவார் என்று 4ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார். 5ஆம் அதிகாரத்தில் 23வது வசனத்தை வாசிப்போம். சமாதானத்தின் தேவன் தாமே பரிசுத்தமாக்குவாராக உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அது குற்றமற்றதாய். 5 அதிகாரத்திலும் இயேசு வருவார் என்று சொல்லி அவர் வெளியரங்கமாய் சொல்லுகிறார். இனி 2வது நிருபத்தில் அப்படி உண்டா? அங்க வசனத்துல வாசித்தோம். அங்கே 8வது வசனத்தை பாருங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது வல்லமையின் தூதரோடு ஜுவாலித்து எரிகிற அக்னியோடும் வானத்திலிருந்து என்ன செய்வார்? இறங்கி வருவார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அங்க 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை பாருங்கள். நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அடைய. எப்ப அடைவோம்? அவர் நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகுதான் அவருடைய மகிமையை நாம் அடைய முடியும். அப்ப 2 அதிகாரத்தில் 2 நிருபங்களிலேயும் அவர் மறுபடியும் வலியுறுத்தி சொல்லுகிறார் 7 முறை. நன்றாய் கவனியுங்கள். இயேசு கிறிஸ்து என்ன செய்வார்? வருவார். வருகிறவர் தாமதம் பண்ணார், அவர் இன்னும் கொஞ்சம் காலத்தில் என்ன செய்வார்? வருவார் என்பது உண்மை. ஆனால் வருகிறதற்கு முன்னே நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அங்கே 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்துடைய பிந்தின பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் எதை விட்டு மனம் திரும்ப வேண்டும்? விக்கிரகங்களை விட்டு மனம் திரும்ப வேண்டும். நாம் ஊழியம் செய்கிறோம் என்று சொல்கிறோம். முழு நேர ஊழியம் என்பது மட்டுமல்ல, நாம் விசுவாசியாயிருப்பதே கர்த்தருக்கு ஊழியம் செய்வதுதான்.
அதனால்தான் நான் வசனத்தில் வாசிக்கிறோம், நம்மை கர்த்தர் யாராய் மாற்றி இருக்கிறாராம்? ராஜாக்களும் ஆசாரியருமாய் மாற்றி இருக்கிறார். நம்மில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆசாரியன் செய்வது என்ன? கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவனாய் காணப்படுவான். கர்த்தருக்கு தூபம் காட்டுவது, அங்கே கர்த்தருடைய ஆலயத்திலே கர்த்தருக்கு பணிவிடை செய்வது, கர்த்தரை ஸ்தோத்தரிப்பது, பலி செலுத்துவது எல்லாம் ஒரு ஆசாரியனுடைய வேலையாயிருக்கிறது. அதைத்தான் ஊழியம். அது விசுவாசியானாலும் முழு நேர ஊழியனாயிருந்தாலும் அவன் ஊழியம் செய்கிறான் கர்த்தருக்கு. அப்ப ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நாம் எதை விட வேண்டும்? விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்ப வேண்டும். விக்கிரகம் எது? வசனத்தில் எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிப்போமா? எபேசியர் 5:3. மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் அசுத்தமும் பொருள் ஆசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. உபசாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரக ஆராதனைக்காரனாகிய அப்ப பொருளாசைக்காரன் யாராயிருக்கிறான்? விக்கிரக ஆராதனை செய்கிறவனாய் காணப்படுகிறார். பொருள் நமக்கு தேவை, ஆனால் அதன் மேல் உன் இருதயத்தை என்ன செய்யாதே? பொருள் பெருகும் போது, ஆஸ்தி பெருகும் போது, ஐஸ்வர்யம் பெருகும் போது நம்முடைய மனதை அதன் மேல் என்ன செய்யக்கூடாது? வைக்கக்கூடாது. அதுதான் என்னவாயிருக்கிறது? விக்கிரக ஆராதனையாய் காணப்படுது. அப்ப விக்கிரக ஆராதனை ஆகிய பொருளாசை நாம் அதை விட்டு விட வேண்டும். அதை விட்டு மனம் திரும்ப வேண்டும். கர்த்தர் எத்தனை கொடுத்தால் இதெல்லாம் கர்த்தருடையது. யோபு சொன்னானே, கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் என்று சொல்லி. அப்ப நாம் பெற்றுக்கொள்கிற ஒவ்வொரு ஐஸ்வர்யமும் சம்பத்தும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் கர்த்தர் கிருபையாய் நமக்கு என்ன செய்கிறார்? பகிர்ந்து கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். அந்த பகிர்ந்து கொடுக்கிற ஆசீர்வாதத்தின் மேல் நம்முடைய இருதயத்தை நாம் வைக்க வேண்டாம். யார் மேல் தான் வைக்க வேண்டும்? அதை கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்முடைய இருதயத்தை பதித்து கொள்ள வேண்டும். ஆகையினால்தான் இங்கே வசனத்தில் சொல்கிறார், நீங்கள் மனம் திரும்புங்கள் என்று தெசலோனிக்கே சபையாரை பார்த்து சொல்கிறார். அடுத்தது அவர் சொல்லும்போது அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போமா? அப்போஸ்தலர் 14:15. மனுஷரே, நீங்கள் ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர்கள் தானே. நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவற்றையும் உண்டாக்கிற ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு என்ன செய்ய வேண்டும்? பார்த்தீங்களா? நீங்கள் யாரிடத்திற்கு திரும்ப வேண்டும்? ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும். ஜீவன் இல்லாத தெய்வத்தினிடத்திற்கு அல்ல. பேச மாட்டாத, கிரியை செய்ய மாட்டாத தெய்வத்தினிடத்திற்கு அல்ல, ஜீவனுள்ள மெய்யான தேவனிடத்திற்கு நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். அதை குறித்து அவர் சொல்லும் போது இவ்விதமாய் சொல்கிறார். எரேமியா 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போமா? எரேமியா 3:10. இவைகளை எல்லாம் கண்டும் யூதா என்கிற அவளுடைய சகோதரி துரோகி கள்ளத்தனமாய் திரும்பினாலே அன்றி முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் என்ன செய்யல? திரும்பவே இல்லை. யோசித்து பாருங்க. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, அவர் சொல்லுகிற வார்த்தை ரொம்ப கடினமாய் காணப்படுகிறது. யூதா என்கிற சகோதரி எப்படி திரும்பினாலாம்? கள்ளத்தனமாய் திரும்பினாள். திரும்பினது போல காண்பித்தாள். அதுதான் கள்ளத்தனம். அனனியா சப்பிராலை குறித்து நாம் பார்க்கிறோம். அனனியா வந்தான்,
பேதுரு கேட்டார், நிலத்தின் கிரயத்தை இவ்வளவுக்கு தானா விற்றீர்கள்? அவன் என்ன சொன்னா? ஆமையா. உடனே உயிர் போயிடுச்சு. அவளை வாலிபர்கள் எடுத்துக்கொண்டு அடக்கம் பண்ண போய்விட்டார்கள். இதை அறியாதபடிக்கு அவருடைய மனைவி சப்பிரால் வந்தபோது பேதுரு கேட்கிறார், நிலத்தை இவ்வளவுக்கு தானா விற்றீர்கள்? அவள் பரிசுத்த ஆவியினிடத்தில் என்ன செய்தாலாம்? பொய் சொன்னால் என்று எழுதப்பட்டிருக்கு. அவளும் ஜீவனை விட்டாள். இதோ ஒரு புருஷனை அடக்கம் பண்ணினவருடைய கால்கள் இப்ப இங்க வந்து வாசல்ல வந்திருக்கிறது. உடனே அவள் ஜீவனை விட்டதை நாம் பார்க்கிறோம். அவள் திரும்பவில்லை. இவர்கள் திரும்பாதபடிக்கு புருஷனும் மனைவியும் கள்ளத்தனமான மனம் திரும்புதல். அருமையானே, நம்முடைய ஜீவிதத்தில் ஒரு நாளும் அவ்விதம் நாம் ஜீவிக்க கூடாது. முழுவதுமாய் நாம் கர்த்தரிடத்தில் திரும்பினவர்களாய் காணப்பட வேண்டும். முழு இருதயத்தோடு திரும்பினார்கள். யார்? வாசிப்போமா? யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து வாசிப்போம். யோனா 3:8 வாசியுங்கள். மனுஷரும் மிருகங்களும் ரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் பொல்லாத வழியையும் தம் கைகளில் உள்ள கொடுமையை விட்டு திரும்பவும் கடவர்கள். யாருக்கு தெரியும் நாம் அழிந்து போகாதபடி ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூறச் சொன்னார். அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியைகளை என்ன செய்தார்? நல்ல கவனிங்க. அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று கர்த்தர் எதை பார்த்தாராம்? அவருடைய கிரியைகளை பார்த்தார். அப்ப மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியை அவரிடத்திலே காணப்பட்டது. உடனே அந்த தீங்குக்கு அவர் என்ன செய்தாராம்? மனஸ்தாபப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் எளிமையாய் சொல்கிற ஒரு வார்த்தை ஒன்று உண்டு. எரேமியா 4ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. எரேமியா 4:1. இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதற்கு மனதாயிருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று என்ன செய்கிறார்? கர்த்தர் சொல்லுகிறார். நீ உன் அருவருப்புகளை என் பார்வையில் அகற்றிவிட்டால் இனி நீ என்ன செய்ய மாட்டாய்? அலைந்து தெரியவே மாட்டாய். நீ செய்ய வேண்டிய காரியம் மனம் திரும்பு. அதில் தெளிவாய் சொல்கிறார், உனக்கு திரும்புறதுக்கு மனதிருந்தால் என்னிடத்தில் என்ன செய்? திரும்பு. உன் அருவருப்புகளையும் உன் பார்வையை நின்று அகற்றிவிட்டால் நீ என்ன செய்ய மாட்டாய்? அலைந்து தெரிய மாட்டாய். அருமையானவர்களே, மனம் திரும்புதலுக்கு எத்தனை காரியம் வசனத்தில் சொல்லும் போது, அதே எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். எருசலேமே, நீ ரட்சிக்கப்படும்படிக்கு உன் இருதயத்தை பொல்லாப்பற என்ன செய்? கழுவு. எந்த மட்டும் அக்கிரம நினைவுகள். பார்த்தீங்களா? அக்கிரம நினைவுகள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். நோவாவின் காலத்தில் அங்க வசனம் சொல்லுகிறது 6ஆம் அதிகாரத்தில், அவர் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் எப்படிப்பட்டது? பொல்லாதது என்று கர்த்தர் கண்டாராம். நம்முடைய நினைவை கூட என்ன செய்யணும்? பரிசுத்தமாக்க வேண்டியது அவசியம். அருமையானே, ஏன் அப்படி செய்யணும்? 5ஆம் அதிகாரம் 25வது வசனம். எரேமியா 5:25. உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வரவிட்டாது இருக்கிறது. அப்ப கர்த்தருடைய நன்மையை நாம் பெற்றுக்கொள்ளாதபடிக்கு அக்கிரமம் தடை செய்கிறது. யோபு சொல்லும் போது ஒரு வார்த்தையை சொல்லுகிறார்.
இந்த வசனத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வாசிப்போமா? யோபின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் வாசிப்போம். 21வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். நீர் அவரோடு பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை வரும். அவர் வாயின்று பிறந்த வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தைகளை இருதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டுகிறேன். நீ சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் அல்லேலூயா. உடைந்து போன யோபுவே, நீ திரும்ப கட்டப்பட வேண்டுமானால் நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? சர்வ வல்லவரிடத்தில் என்ன செய்ய வேண்டும்? மறுபடியும் மனம் திரும்பு. மனம் திரும்புதல் மிக முக்கியமான ஒரு காரியம். ஒவ்வொரு நாளும் மனம் திரும்ப வேண்டும் என்றுதான் கர்த்தர் நம்மோடு கூட போதித்துக் கொண்டிருக்கிறார். வசனத்தை பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 8:20. பேதுரு அவனை நோக்கி தேவனுடைய வரத்தை பணத்தினால் சம்பாதிக்கலாம் என்று நீ நினைத்தபடியால் 22வது வசனத்தை வாசிப்போம். ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு என்ன செய். பாத்தீங்களா? எதை விட்டு? துர்க்குணம், பொல்லாத குணம். நம்முடைய ஜீவிதத்தில் ஒரு நாள் இந்த குணம் காணப்படலாகாது. அருமையானே, 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். 3:20. அப்போஸ்தலர் தான். உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்க மனம் திரும்பி பாவ நிவர்த்தி ஆக வேண்டுமானால், பாவ மன்னிப்பு நமக்கு உண்டாயிருக்கணுமானா நாம் என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்பி குணப்பட வேண்டும். 11ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போமா? இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது அமர்ந்திருந்து அப்படியானால் ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை குறித்து ஒரு நல்ல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதல். அப்ப ஜீவனுக்கு ஏதுவான என்னது? நித்திய ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதல். இயேசுதான் அதைத்தானே சொன்னார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம். மனம் திரும்புவர்களுக்கு தான் நித்திய ஜீவனே உண்டு. நான் ஒரு 5 காரியத்தை மட்டும் சொல்லி முடிக்க போகிறேன். வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வருவோம். வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷத்துல அப்போஸ்தலனாகிய யோவான் ஆசியாவில் இருக்கிற 7 சபைகளுக்கு அவர் நிருபத்தை எழுதுகிறார். கடிதம் எழுதுகிறவராய் காணப்படுகிறார். அந்த கடிதத்தை ஆவியானவர் சொல்ல அவர் எழுதுகிறார். அங்கே சொல்லுகிற ஒரு வார்த்தை நன்றாய் கவனிங்கள். சுருக்கமாய் நான் சொல்லி நேரம் கடந்து போனபடினால் சுருக்கமாய் சொல்கிறார். 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பி. போதும். அங்கே எபேசு சபையை பார்த்து சொல்லுகிறார், நீ இன்ன நிலைமையிலிருந்து என்ன செய்தாய்? விழுந்தா என்பதை என்ன செய். அந்த எபேசு சபை இழந்து போனது என்ன? ஆதி அன்பு. நல்ல கவனிங்க. ஆதியிலே கொண்டிருந்த அன்பை நீ என்ன செய்தாய்? விட்டாய். கிறிஸ்துவ நாம் ஏற்றுக்கொண்ட போது அவர் மேல் உண்டாயிருந்த வாஞ்சை, விருப்பம், அவர் மேல் நாம் வைத்திருந்த அந்த அன்பு இப்பொழுது என்ன செய்திருக்கிறது? குறைந்து போயிருக்கிறது. ஆகையால் நீ என்ன செய்? அந்த மனம் திரும்பு, ஆதி அன்புக்குள்ளே வா என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அவர் எபேசு சபைக்கு சொன்னார். 2வது ஒரு சபை, அது பெர்கமு சபை. 16வது வசனத்தை வாசிப்போம். நீ மனம் திரும்பு. 15வது வசனத்திலிருந்து வாசிங்க. அப்படியே நிக்கோலாய் மதஸ்தாருடைய போதகத்தை கைக்கொள்ளுகிறவர்களோ உன்னிடத்தில் உண்டு, அதை நான் வெறுக்கிறேன். நீ மனம் திரும்பு. யாருக்கு சொல்கிறார்? பெர்கமு சபைக்கு சொல்கிறார். 2 சபை.
மூன்றாவது 21வது வசனம், அவள் மனம் திரும்பும்படியாய் அவள் மனம் திரும்பும்படியாய். இது தியத்திரா சபைக்கு சொல்லுகிறார். 4வது 3ஆம் அதிகாரம் 3வது வசனம், ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு என்ன செய். இங்கே சர்தை சபையை பார்த்து சொல்கிறார். 4வது 5வது 19வது வசனம், நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாய் இருந்து என்ன செய், மனம் திரும்பு. அப்ப 5 சபை. ஆனால் கடிதம் எழுதினது எத்தனை சபைக்கு? 7 சபை. அப்ப எந்த சபை இல்ல அங்கே சிமிர்னா சபைக்கு சொல்லல. காரணம், அவர்கள் பாடுகளின் வழியே கடந்து போனவர்கள். அவரிடத்துல ஒரு குறையும் கர்த்தர் காணல. அடுத்தது பிலதெல்பியா சபை. அந்த சபையிலேயும் கர்த்தர் குறைவை காணவில்லை. இன்னைக்கு நம்முடைய ஜீவிதம் இந்த பிலதெல்பியா சபைக்கு ஒத்ததாய் காணப்பட வேண்டும். அவர் கர்த்தரோடு நெருங்கி இருந்தார்கள், கர்த்தருக்கு சாட்சிகளாய் வாழ்ந்தார்கள். இன்னைக்கு நம்முடைய சபை ஒரு பிலதெல்பியா சபையை போல, சிமிர்னா சபையை போல காணப்பட வேண்டியது அவசியம். அதனால்தான் இந்த நாளில் நான் உங்களோடு சொல்கிறேன், அப்போஸ்தலனாகிய பவுல் தேவ அனுக்கிரகம் பெற்று மனம் திரும்புதலையும் மனம் திரும்புவதற்கு ஏற்ற கிரியைகளையும் செய்ய வேண்டும் என்று அங்கே யூதேயாவிலும் அங்கே எருசலேமிலும் அங்கே புறஜாதிகளிடத்திலும் யூதேயா தேசத்திலும் என்ன செய்தாராம்? பிரசங்கம் பண்ணினார். யாருக்கு? பெரியோருக்கும் சிறியோருக்கும். இப்பொழுதும் அதைத்தான் சொல்லுகிறேன் என்று சொன்னார். அப்ப தேவ அனுக்கிரகம் பெற்றவன் மனம் திரும்புதலை குறித்து என்ன செய்வான்? சாட்சி சொல்லுகிறவனாய் காணப்படுவான். இன்றைக்கு தேவ அனுக்கிரகம் நமக்கு கிடைத்திருக்கிறதே, நாம் மனம் திரும்புதலை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லுகிறோமா? எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தருடைய விருப்பம் அல்லவா? அந்த விருப்பத்தை நாம் நிறைவேற்றுகிறோமா? அருமையானே, கடைசி சிலுவையில் அவர் தொங்கும் போது கூட அந்த கல்லன் அவரை பார்த்து சொன்னான், நம்முடைய ராஜ்யத்தில் நீர் வரும்போது அடியேனை நினைவு கூர்ந்தருளும். அவன் சொன்ன ஒரு வார்த்தை நன்றாய் கவனியுங்கள். அடியேனை என்ன செய்யும்? நினைத்தருளும். அவன் சொல்வதற்கு முன்பு மற்ற கல்லனை பார்த்து அவன் சொன்ன வார்த்தை நமக்கு நன்றாய் தெரியும். நம்மிடத்துல என்ன உண்டு? மற்றவனை நோக்கி நாம் இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாயிருந்தோம். தேவனுக்கு என்ன செய்யறது இல்லையா? அப்ப அந்த கல்லன் எப்படிப்பட்டவன்? தேவனுக்கு பயப்படுகிறவனாய் காணப்பட்டான். இந்த ஆக்கினை நாம் செய்த குற்றத்திற்கு தான் வந்தது. அதை அறிந்தான், அறிக்கை செய்தான். மாத்திரமல்ல, அவர் ஒரு ராஜ்யத்தோடு கூட என்ன செய்வார்? வருவார். அவர் ஒரு அதிபதி, அவர் ரட்சகர் என்று அவன் நன்றாய் அறிந்திருந்தான். அதை அறிக்கை செய்தான். ஆகையினால் தான் இயேசு சொன்னார், இன்றைக்கு நீ என்னோடு கூட என்ன செய்வாய்? பரதீசில் இருப்பாய். யாருக்கு தெரியும்? நாம் சொல்லுகிற ஒரு வார்த்தை ஒரு மனுஷனை ரட்சிக்குமானால் நிச்சயமாகவே அந்த மனுஷன் பரலோகத்தில் நாம் போகும்போது அவனை காண்கிற வேளையில கர்த்தரால் நாம் என்ன செய்யப்படுவோம்? பரிசு கிடைக்கிற அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ளுவர்களாய் காணும். ஆத்தும ஆதாயம் மிக முக்கியம். அதற்கு என்ன வேண்டும்? தேவனுடைய அனுக்கிரகம் தேவை. ஆண்டவரே, அந்த அனுக்கிரகத்தை எனக்கு தாரும். எப்படியாயினும் ஜீவித நாட்களில ஒரு ஆத்துமாவையாயிலும் கர்த்தருடைய ராஜ்யத்தில் கொண்டு வருவதற்கு என்னை தைரியப்படுத்த, என்னை பலப்படுத்தும், சொல்ல எனக்கு கிருபை தாரும் என்று கேட்போம். பவுலை போல வாழ நமக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. ஜெபிப்போமா? பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்கு ஸ்தோத்திரம். இந்த காலையில் எங்களோடு நீர் பேசின வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரையா. உம்முடைய அனுக்கிரகம்தான் நாங்கள் கர்த்தாவே ஐஸ்வர்யத்தை உம்முடைய கரத்திலிருந்தும் சம்பத்தை உம்முடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டது. அதிலே நாங்கள் புசிக்கவும் பானம் பண்ணவும் அதன் பலனை நாங்கள் அனுபவிக்கவும் எங்களுக்கு நீர் தேவ அனுக்கிரகம் தருகிறீர்கள். ஸ்தோத்திரம். மாத்திரம் இல்லையா, அந்த ஜீவித நாட்களில் நாங்கள் நீர் ஒருவரே
ஆண்டவரே, உலகத்தின் இரட்சகர் என்றும் உம்முடைய ரட்சிப்பை வெளிப்படுத்தும்படிக்கு எங்களுக்காய் மரித்தீர் என்றும் 3வது நாள் உயிரோடு எழுந்தீர் என்றும் இன்றைக்கு பரலோகத்தில் காணப்படுகிறீர் என்றும் நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்ல எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். அவரிடத்திற்கு மனம் திரும்ப வேண்டும் என்று நாங்கள் மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்கதாய் எங்களுக்கு கிருபை தருவீராக. அந்த தேவ அனுக்கிரகத்தை நாங்கள் பெற்று உம்முடைய ஊழியத்தை நாங்கள் செய்ய எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். வசனத்தை கேட்டு தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. விசுவாசிகளாய் எங்களுடைய வாழ்க்கையிலையும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற நாங்கள் பிரயாசப்பட எங்களுக்கு உதவி செய்வீராக. தொடர்ந்து நம்முடைய கரம் எங்களோடு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.